Hello பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th மேக்ஸ் செகண்ட் மிட்டம் எக்ஸாம் கண்டி டாப் 25 5 மார்க் தான் இந்த ஷார்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இனி எல்லா கண்டென்ட்டுமே உங்களுக்கு அங்கே வரப்போகுது. ஸோ 5 மார்க் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே தான் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸும் அனலைஸும் நம்ம சேனல்ல நடக்க போகுது. ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேதாப்பா. ஸோ நம்மளுடைய சிலபஸ் என்ன, இந்த 3 சாப்டரா தான் இருக்க போது. சாப்டர் 7, சாப்டர் 8, சாப்டர் 9. கரெக்டா? ஸோ இதுல நிறைய பேர் டிஃபிகல்ட்டா இருக்கிற சாப்டர் அண்ட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்கிற சாப்டரா இருக்கிற சாப்டர் 9 தான். ஸோ தயவு செய்து இந்த சாப்டர் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ இதுல இருக்கிற இந்த 3 சாப்டர்ல 2 சாப்டர் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஷியரா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஏன்னா இதுல இருந்து 2 2 மார்க், 2 3 மார்க், 2 5 மார்க் கேட்க போற சாப்டர். ஸோ இந்த 2 சாப்டர் அது என்னென்ன, சாப்டர் 7 and 9. ஸோ தயவு செய்து சாப்டர் 7 and 9 ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த சாப்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு. சரியா? ஸோ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நிறைய பேருக்கு சீக்கிரமே வரப்போகுது. கரெக்டாக இந்த 3-4 நாள்ல உங்களுக்கு செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நிறைய கொஸ்டின் பார்க்க முடியாத இந்த டாப் 25. இந்த டாப் 25லயுமே ஒரு சில எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ அது என்னென்ன எக்ஸசைஸ், ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ஷியரா 5 மார்க் வந்துடும். அப்படின்னா நான் கொடுத்துட்டு அந்த 3 எக்ஸசைஸ் 7.1, 7.2, 7.8. இந்த 7.8ல இருந்து ஷியரா 100% ஒரு 5 மார்க் வந்துடும். 7.2ல இருந்து 5 மார்க்கும் வரும், 3 மார்க்கும் வரும். 7.1ல இருந்து 2 மார்க்கும் வரும், 5 மார்க்கும் வரும். சரியா? ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் 2 3 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயுமே 7.8 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்டர் 8. சாப்டர் 8ல 8.7 வந்து ஷியரா ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. பட் பப்ளிக் எக்ஸாம்ல 8 சாப்டர் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஆனா நம்மளுடைய செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம்ல ஒரு 2 சம் கேட்கலாம். ஸோ அதனால 8.7ல இருக்கிற எக்ஸசைஸ் ரொம்ப பார்த்துக்கோங்க. அண்ட் சாப்டர் 9 இருக்கட்டுமே, இந்த 9.3 and 9.8 தான் பப்ளிக் வர இதுல 5 மார்க் கேட்க போறாங்க. 2 5 மார்க் கேட்க போற சாப்டர் இதான். ஸோ அதனால 9.3ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க, 9.8ல இருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. ஏன் இந்த செகண்ட் மிட் டர்ம்ல 2 5 மார்க் கூட கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் இப்போ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சொல்றேன். ஸோ சாப்டர் 7ல எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ லைனா நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டில் உங்க புக்லயே மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்டர் 8ல நான் கொடுத்துருக்கேன், இந்த எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்கேன். பட் 8.7 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சாப்டர் 9க்கு. ஸோ இந்த சாப்டர் 9ல நீங்க டஃபா ஃபெயில் பண்ணுவீங்க. பட் 9.3ல இருக்கிற எக்ஸாம்பிள் மட்டுமா அது பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து ஷியரா ஒரு 5 மார்க் கேட்டுருவாங்க. சரியா? ஸோ 9.3 ஈஸியாகவும் இருக்கும், பட் புரிஞ்சு போட ஈஸியா இருக்கும் 9.8 கம்பேர் பண்ற அளவுக்கு. ஓகேவாப்பா? ஸோ இனி யாருக்காவது 2 3 மார்க் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.